எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம TANTECHNOVA 2023 ஹேக்கத்தான் ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட் ஹேக்கத்தான் திங், ஸோ ஐம் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப். ஸோ என்னோட நேம் ராஜு எஸ். நான் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸில். ஸோ நான் இது வரைக்கும் 100+ அட்டல் லேப்ஸ் கிட்ட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், கோடிங், IoT, 3D பிரிண்டிங் எக்ஸெட்ரா. ஸோ EDA அப்படின்ற ஒரு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பாடி கண்டக்டட் அட்டல் அவேர்னஸ் வெபினார் இன் ஜூலை 2020. ஸோ அதில் வந்து நான் டெக்னிக்கல் பார்ட்னராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தென் நான் எய்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் contributing myself as a mentor of change for the past 3 years, and also I placed gem of mentors in 2021, and I got last year conduct panna ATL Tinkering Lab, I got mentor ranking la second. So next வந்து we will see about the hackathon TANTECHNOVA. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல் ஹேக்கத்தான் இப்போ தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கு. லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அண்ட் சப்மிஷன் ஆஃப் யுவர் இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸை வந்து நீங்கள் லெவல் 1ல சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டாப் 100க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா லெவல் 2க்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ லெவல் 2லயுமே வந்து உங்களோட ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த செகண்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் டாப் 40க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டாப் 40 ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுவாங்க லெவல் 3க்கு. ஸோ லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸிபிஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபிசிக்கல் மோட்ல இருக்கும். நீங்கள் இந்த ஆஃப்லைன் எங்கே நடக்கும் அப்படின்னா SPIC நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் நடக்குது, தூத்துக்குடி. ஸோ இந்த ஹேக்கத்தானோட டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாமே மெயில் வந்திருக்கும். பட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறையா ஸ்கூல்ஸ்க்கு வந்து மிட் டர்ம் எக்ஸாம் நடக்கிறனால இதை 19th ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அந்த டாப் 100 அனௌன்ஸ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எப்போ செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இன்னும் டேட் சொல்லலை. பட் 19th ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் அ டைம் டு ப்ரிப்பேர் அவர் ப்ராஜெக்ட்ஸ், innovation projects. So once நீங்க இந்த டாப் 100க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா you will call into the level 2. So level 2ல நீங்க டாப் 40க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா you will be calling as the final eventக்கு உங்களை கூப்பிடுவாங்க. So இதோட ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் த காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேட் 6லேருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஹேக்கத்தான். ஒவ்வொரு டீம்லையுமே வந்து மினிமம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக அந்த டீமில் இருக்கணும். இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இங்கே எடுத்துக்க மாட்டாங்க, இட்ஸ் நாட் அலோட். ஒரு அட்டல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் சப்மிட் பண்ணலாம். தென் நீங்கள் சப்மிட் பண்ண போகிற ஆன்லைன் அப்ளிகேஷன், ஐ மீன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு சப்மிட் யுவர் ரிசர்ச் டாக்குமெண்ட். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற ரிசர்ச் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் யுவர் டெமோ ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வீடியோவாக எடுத்து அந்த வீடியோவுமே நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவல் 1க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபார்மில். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ப்ராஜெக்டை வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக ரெடி பண்ணி நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் லெவல் 2ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுல இருந்து 40 ப்ராஜெக்ட்ஸ் டீமை வந்து 3rd லெவலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த டாப் 40 டீம்ஸை வந்து SPIC ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து தான் இதோட ஃபிசிக்கல் லொகேஷனாக வந்து எய்ம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஈவெண்ட் வந்து அங்கே தான் நடக்க போகுது ஃபார் த டாப் 40 டீம்ஸ். ஸோ அதில் வந்து யூ வில் கெட் அ சர்டிஃபிகேஷன், சீல்ஸ், உங்களுக்கான ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபிசிக்கல் ஜோன்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து த்ரூ எய்ம் மூலமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இந்த TANTECHNOVA ஹேக்கத்தான் வந்து அட்டென்ட் பண்ணணும், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நான் வந்து இங்க கீழே அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு என்னோட ப்ரெசன்டேஷன்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்கை வந்து நீங்க உங்களோட கூகுளில் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் டைரக்ட்லி கோயிங் இன் டு த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ அதில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த TANTECHNOVA வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இந்த TANTECHNOVA வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து ஒரு 4 தீமை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி ஃபார் டிசபிலிட்டி பீப்புள், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்,
environment and climatic sustainability. ஸோ டெக்னாலஜி ஃபார் டிசபிலிட்டி பீப்புள்னா, ஸோ இந்த கண்ணு கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நிறைய டெஃபன்டம் பீப்புள், தென் அந்த டிசபிலிட்டி பீப்புளுக்கெல்லாம் வந்து எப்படி நம்மளோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களோட குறைகளை வந்து தீர்த்து வைக்கலாம், ஸோ அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜி தான் இந்த டெக்னாலஜி ஃபார் டிசபிலிட்டி பீப்புள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ். அந்த ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பீப்புள்ஸ் வந்து நிறைய நியூட்ரிஷன் ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான செகண்ட் தீம் தான் வந்து ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா how we are going to save energy and how we are going to get a effective transportations. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இந்த தீம்ல வந்து ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாஸை வந்து நீங்க யோசிக்கலாம் இன்னோவேட்டிவா. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இப்போ நிறைய என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சடனாக சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம நிறையா ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 தீம்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு தீமை செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதுல இருக்க ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த தீம்ல இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணாலும் யூ ஹாவ் லிஸ்ட் அவுட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுல எந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு சால்வ் தட் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ அதுக்கான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ் வந்து நீங்க கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. So, wish you all the best for this TANTECHNOVA hackathon. Thank you all. See you all in this, the final day. Thank you. Bye-bye.